Hello techies. BoAt தரப்புல இருந்து 2 மாசத்துக்கு முன்னாடி BoAt XTEND PRO அப்படிங்கிற இந்த சூப்பரான ஸ்மார்ட் வாட்சை 4000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்தியாவுல லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அமேசான்ல கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டு இருக்கு. இந்த சேல்ல இந்த ஸ்மார்ட் வாட்சை 1000 ரூபாய் பிரைஸ் கட் பண்ணி 3000 தான் சேல் பண்றாங்க. இதுக்காக நீங்க எந்த ஒரு பேங்க் கார்டு யூஸ் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நார்மலாவே பிரைஸ் கட் பண்ணி 3000 தான் சேல் பண்றாங்க. 3000க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல 1.78 இன்ச் AMOLED டிஸ்ப்ளே, ப்ளூடூத் காலிங், 30 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 700+ ஆக்டிவ் மோட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கறப்ப 3000க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் உண்மையாலுமே ஒர்த் மாதிரி தான் தெரியும். பட் ரியல் டைம்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்கு? லாஸ்ட் 20 டேஸா நான் யூஸ் பண்ணதை வச்சு இந்த BoAt XTEND PRO ஸ்மார்ட் வாட்ச் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன எல்லாத்தையும் பத்தி டீடைலா இந்த வீடியோல பேசலாம். இது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி உங்க டெஃபனி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல BoAtோட XTEND PRO, நாய்ஸோட ColorFit Ultra 2 பஸ், FireBolttோட Visionary இந்த மூணு ஸ்மார்ட் வாட்சை கம்பேர் பண்ணி அண்டர் 5000க்கு இருக்கிறதுலயே எது பெஸ்டான ஸ்மார்ட் வாட்ச் இப்போ நடந்துட்டு இருக்க அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்ல ஆஃபர்ல எந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல கார்டு கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தி டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அன்பாக்சிங் வேகமா பார்த்தறலாம். இதுதான் BoAtோட XTEND PRO ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ். பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்ல ஸ்மார்ட் வாட்சோட இமேஜ் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. XTEND PRO அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. BoAtோட லோகோவும் இருக்கு. சைடுல BoAtோட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. அனதர் சைடு பாத்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங், அதுக்கு 1.78 இன்ச்சஸ் AMOLED டிஸ்ப்ளேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான டாப் 2 ஸ்பெக்ஸ்மே கொடுத்திருக்காங்க. பாட்டம் அண்ட் டாப் எம்டியா தான் இருக்கு. பாக்ஸுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. 700+ ஆக்டிவ் மோட்ஸ், IP68 டச், ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இதெல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது போக பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க MRP பாத்தீங்கன்னா 9799 போட்டுருப்பாங்க. ஆக்சுவலா 4000க்கு தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். எப்பவும் போல இங்கேயும் ஸ்லைடிங் டைப்ல தான் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலர் பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்லயும் BoAt அப்படிங்கிற பிராண்டிங் போட்டிருக்காங்க. இங்கேயும் ஒரு சீல் கொடுத்துருக்காங்க, அதையும் கட் பண்ணலாம். இந்த பிளாக் கலர் பாக்ஸ் அப்படியே புக் டைப்ல ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரெண்டு சைடுமே BoAtோட கிறிஸ்டாப் கூட இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஸ்ட்ரைட் ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு பாக்ஸ்ல நல்லா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தரலாம். BoAt லோகோ போட்டு இன்னொரு பிளாக் கலர் பாக்ஸ் குட்டியா கொடுத்துருக்காங்க. அதுல எப்பவும் பார்க்குற BoAt ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு தேங்க்யூ கார்டு, நெக்ஸ்ட் BoAtல என்னவெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு புக்லெட், நெக்ஸ்ட் ப்ளூடூத் காலிங் மேனுவல், ரெகுலர் யூசர் மேனுவல், கடைசியா வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. அது போக இங்க மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. கேபிள் நல்லா நீளமா குவாலிட்டியாவே இருக்கு. இப்போ பாக்ஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வெளியே எடுக்கலாம். இந்த கிரீன் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க ஸ்டாப் வந்து ரிமூவல் ஸ்டாப் தான், பட் ஸ்டார்டிங்ல கனெக்ட் பண்ணியே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷனுக்கு BoAt XTEND PRO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணலாம். ஆல்சோ பேக் சைடு கொடுத்திருக்க சென்சார்ஸ்க்கு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கொடுத்திருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வாட்சுக்கு ரைட் சைடு மல்டி ஃபங்க்ஷன் கீ கொடுத்திருக்காங்க. அதுக்கு மைக் இருக்கு. லெஃப்ட் சைடு ஃபுல்லா எம்டியா கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடு டாப்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் சென்டர்ல அந்த சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதை சுத்தி இந்த வாட்சோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது கீழ மேக்னெட்டிக் சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பில்ட் அண்ட் குவாலிட்டி பத்தி பார்த்தரலாம். இங்க மெட்டல் பாடி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. லுக் வைஸ் ரொம்ப பிரீமியமா இருக்கு. ஆல்சோ இங்க ஸ்டாப்ஸ் பத்தி பேசுறப்ப சிலிகான் ஸ்டாப்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ரிமூவல் ஸ்டாப்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம இருக்கிறது கிரீன் கலர் ஆப்ஷன். சோ ஸ்டாப்ஸ் கிரீன் கலர்ல இருக்கும், பாடி பிளாக் கலர்ல இருக்கும். இது போக இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்க அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இங்க வெயிட் 45 கிராம் தான் இருக்கு. சோ கையில கட்டி யூஸ் பண்றப்ப ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் எல்லாம் எதுவுமே இல்ல. டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு IP68 வாட்டர் டஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு நீங்க ரன்னிங் போறீங்க இல்ல ஜிம்முக்குலாம் போறீங்க, ரொம்ப வேறு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் நனையுது அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அதுக்காக இந்த ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. லைட்டா மழை பெஞ்சாலும் எந்த ப்ராப்ளம் இருக்காது. அதுக்காக தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய எடுத்துறாதீங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை வாங்கினதையும் சார்ஜ் பண்ணணும். சார்ஜிங் கேபிள் பாக்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க. நீங்க உங்ககிட்ட இருக்க 5V 2A சப்போர்ட் கூடிய ஏதாச்சும் ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்சை ஒரு 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா போதும். இங்க 30 மினிட்ஸ்லயே 100% சார்ஜ் கம்ப்ளீட்டா ஏறிடும். இங்க ASAP சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் ஆகக்கூடிய மெத்தட் தான். இப்போ ஸ்மார்ட் வாட்சை எப்படி நம்ம ஸ்மார்ட் போனோட கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்காக உங்க ஸ்மார்ட் போன்ல BoAt கிறிஸ்ட் அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஆப் ஸ்டோர் அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர் ரெண்டுலயுமே இந்த ஆப் அவைலபிளா இருக்கு. நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 7.0 இல்ல அதுக்கு மேல இருந்துச்சுன்னா இந்த ஆப் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஐபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா iOS 13 இல்ல அதுக்கு மேல இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்ல இந்த ஆப் காம்பேட்டிபிலிட்டியா இருக்கும். அந்த ஆப்ல உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீடைல்ஸ், ஹைட், வெயிட் எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அந்த அப்ளிகேஷனை உங்க ஸ்மார்ட் வாட்சோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க ஸ்மார்ட் போன்ல ப்ளூடூத் அதுக்கப்புறம் GPS ரெண்டுமே ஆன் பண்ணிக்கங்க. அதுல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்க வாட்ச் மாடல் காட்டும். அதை செட் பண்ணீங்கன்னா இங்க கனெக்ட் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேரிங் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த அப்ளிகேஷன் மூலமா ஸ்டெப் கோல்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் மூலமா டைரக்டா நீங்க இன்னைக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, எவ்வளவு கலோரி பர்ன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் ரேட், SpO2 லெவல், ஸ்லீப் ஸ்கோர், எனர்ஜி மீட்டர் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஆல்சோ உங்களோட ஆக்டிவிட்டி, இந்த வாட்ச்ல 700+ ஆக்டிவிட்டி மோட்ஸ் இருக்கு. நான் வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி எல்லாமே பார்த்துக்க முடியும். தனியா
இந்த ஆக்டிவிட்டிக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பட்டிஸ் இதுல இதே மாதிரி போட்டோட ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களால மெசேஜ் பண்ணிக்க முடியும். நான் யூஸ் பண்ணதுக்கு இந்த போட்டோட கிறிஸ்ட் ஆப் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஆல்சோ ஃபியூச்சர்ஸ் லோடட் ஆப்பாவும் இருக்கு. பில்டுக்கு அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் அவங்க யூஸ் பண்ணிக்க டிஸ்ப்ளே தான். ஃப்ரண்ட்ல 1.78 இன்ச் 2.5D கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அந்த எட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்வான மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஃபுல்லா டிஸ்ப்ளே இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அதனால 70% தான் ஸ்கிரீன் டு பார் ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுலே ஒரு பெரிய சைஸ் டிஸ்ப்ளே கொடுக்கறதுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆல்சோ இங்க AMOLED பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவுமே நல்ல விஷயம் தான். சோ இந்த டிஸ்ப்ளே நீங்க என்ன பாத்தீங்கனாலும் கலர்ஸ் எல்லாம் நல்லா விவிட்டா ரிச்சா இருக்கு. அது குறிப்பா அந்த Black கலரோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த டிஸ்ப்ளேக்கு HD ரெசல்யூஷன் இருக்கு. 368 x 448 பிக்சல் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ பிக்சல் டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா 325 ppi கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிஸ்ப்ளேல பாக்குற எந்த ஒரு விஷயமும் எவ்வளவு சின்ன லெட்டரா இருந்தாலும் பார்க்கிறதுக்கு ரொம்ப கிளியரா அக்யூரேட்டா இருக்கு. இங்க வியூவிங் ஆங்கிளும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆல்சோ 60 Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்கு அந்த ஸ்மூத்னஸும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பிரைட்னஸ்மே இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு ரொம்ப அதிகமா தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இன்டோர்ல வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்ப்ளே விசிபிலிட்டி ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஓவராலா இந்த செக்மெண்ட்ல ரொம்ப நல்ல டிஸ்ப்ளே தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பத்தி பேசுறப்ப வாட்ச் ஃபேஸ் பத்தி பேசியாகணும். போட்டோட XTEND PRO ஸ்மார்ட் வாட்ச்ல டிஃபால்ட்டா 4 வாட்ச் ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. அது எதனால செட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் அதிகமான வாட்ச் ஃபேஸ் வேணும், அந்த வாட்ச் ஃபேஸை கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போட்டோட கிறிஸ்ட் ஆப்ல போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச போட்டோவை இங்க பேக்ரவுண்ட்ல வச்சு வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா அவங்களே ஃப்ரீயா 100+ கிளவுட் வாட்ச் ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் அந்த அப்ளிகேஷன்ல போய் உங்களால செட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணிருக்கோம், பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பட்டனோட ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட UI பத்தி பார்த்தரலாம். உங்க ஸ்மார்ட் வாட்ச் நார்மலா பவர் ஆஃப் இருக்கு அப்படின்னா இந்த சைட் பட்டனை 3 செகண்ட் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா பவர் ஆன் பண்ணிக்க முடியும். இல்ல நார்மலா ஸ்கிரீன் ஆஃப் இருக்கு அப்படின்னா இந்த சைட் பட்டனை சிங்கிள் பிரஸ் பண்ணீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் ஓபன் ஆகும். ஏக இந்த சைட் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்சோட மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்து கால் தான் கொடுத்திருக்காங்க. அதுல டயலர் கொடுத்திருக்காங்க. இங்க டயலருக்கு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் ஃபுல்லா இருக்கு. அது போக ஸ்டார் X பிளஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் சைஸ் எல்லாமே நல்லா பெரிய சைஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ கிளிக் பண்ணா என்ன நம்பர் விழுது அப்படிங்கிறது இங்க தெளிவா உங்களுக்கு தெரியுது, நல்லாவே பார்த்துக்க முடியும். சோ இந்த டயலர் மூலமாவே நீங்க கால் பண்ணிக்க முடியும். அது போக போன் புக் கொடுத்திருக்காங்க. இங்க up to 10 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கால் ஹிஸ்டரியும் இந்த வாட்ச் மூலமா உங்களால பார்த்துக்க முடியும். எனவே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0ல ரன் ஆகுது. இப்போ போன் புக்ல அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு சில கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாவே அதுல ஒரு நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்கள் ரீசார்ஜ் காலாவதியாகிவிட்டது. சேவையை தொடர தயவு செய்து உடனடியாக ரீசார்ஜ் செய்யவும். ரொம்ப அசிங்கமா போச்சு குமார், இங்க ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. எனவே இது என்னோட செகண்டரி ஃபோன் தான். பட் இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர அந்த ஆடியோ அவுட்புட் ரொம்ப லவுடா தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி நீங்க ஃபோன் பேசுனீங்க அப்படின்னா ஆப்போசிட்ங்க பேசுறது உங்களுக்கு நல்லாவே கேட்கும். இன்பில்டா மைக் கொடுத்துருக்காங்க, நீங்க பேசுறதும் நல்லாவே கேட்கும். நான் என்னோட பிரைமரி ஃபோனோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் கனெக்ட் பண்ணி கால் பண்ணி பார்த்தேன். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. காலிங் ஃபீச்சர் எல்லாமே நல்லா தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க கால் பேச கொடுத்துருக்க UI ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்க கட்டிங்க அப்படின்னா யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா டைரக்டா அந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாவே அட்டெண்ட் பண்ணி உங்களால பேசிக்க முடியும். இங்க நான் யூஸ் பண்ண வரைக்கும் லாஸ்ட் 20 டேஸ்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா 3000 பிரைஸ் பாயிண்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. இண்டோர்ல இதோட கால் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. நம்ம பேசுறது ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு ரொம்ப கிளியரா கேட்டுச்சு, அவங்க பேசுறது நமக்கு ரொம்ப கிளியரா கேட்டுச்சு. பட் அவுட்டர் கால் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கிடைச்சது. பிராக்டிகலா பாத்தீங்கன்னா மோஸ்டா யாருமே ஸ்மார்ட் வாட்சை கால் பேசுறதுக்கு யூஸ் பண்றதே கிடையாது. அவங்க இருக்க TWS இல்ல நெக் பேண்ட் தான் கால் பேசுறதுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 30 கால் பேசாங்க அப்படின்னா அதுல 1 இல்ல 2 கால் மட்டும் தான் அவங்க இருக்க ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி பேசுவாங்க. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது. நீங்க இந்த பட்ஜெட்ல எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினாலுமே கால் குவாலிட்டி எல்லாம் பெருசா யோசிச்சு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குற அவசியம் கிடையாது. அது போக ஆக்டிவிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இங்க நார்மலா வாக்கிங், ட்ரெட்மில், ரன்னிங், பேட்மிண்டன், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், டென்னிஸ், யோகா, டான்சிங், இண்டோர் சைக்கிளிங், கிரிக்கெட், பாக்ஸிங், கராத்தே, டேபிள் டென்னிஸ், பைலட், ஸ்கிப்பிங், ஹைக்கிங், ஹாக்கி, கபாடி, பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 20+ ஆக்டிவிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல டிஃபால்ட்டா இருக்க 20 ஆக்டிவிட்டிஸ் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன்ல போனீங்கன்னா 700+ ஆக்டிவ் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இருக்கிறதுலயே அதிகமான ஆக்டிவ் மோட்ஸ் இருக்கிறது இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல தான். அதை எனபிள் பண்ணீங்கன்னா பைசைக்கிளிங், டான்சிங், ஹோம் ஆக்டிவிட்டிஸ், ஹோம் ரிப்பேர்ஸ் சொல்லிட்டு நீங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டான்சிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அதில் இருக்க டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கல்ச்சுரல் டான்சிங் அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாட்ச்ல ஆல்ரெடி இருக்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியை ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரன்னிங் ஆக்டிவிட்டியை நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல ஆக்டிவிட்டிஸ்ல வந்தீங்கன்னா அந்த கல்ச்சுரல் டான்சிங் வந்துடும். நம்ம டான்ஸ் ஆடுறப்ப எவ்வளவு நேரம் ஆடிட்டு இருக்கோம், எவ்வளவு கலோரிஸ் பர்ன் ஆயிருக்கு, நம்மளோட ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஆக்டிவிட்டியில நம்மளால மானிட்டர் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்போர்ட்ஸ்ல போனீங்கனாலே ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது போக ஹார்ட் ரேட், SpO2, ஸ்லீப் இதெல்லாம்
மானிட்டர் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரீத் எக்ஸசைஸ் பண்றதுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது போக நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாரம் செட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபிளாஷ் லைட் இருக்கு. ஃபிளாஷ் லைட்னா ஒண்ணுமே இல்ல, இந்த டிஸ்பிளேயோட ஃபுல் பிரைட்னஸ்ல காட்டும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கேமரா கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்திருக்காங்க. வெதர் ரிப்போர்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாவே உங்களால பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைன் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த செலக்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்மார்ட் போனோட நார்மல் ரிங்டோன் அடிக்கும். இப்போ இந்த ஸ்மார்ட் போன்ல தான் இந்த வாட்ச் கனெக்ட் பண்ணிருக்கோம். இது செலக்ட் பண்ணுவோம். ஒருவேளை இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ உங்க போனை எங்கேயாச்சும் மறந்து வச்சிட்டீங்க, தேடணும் அப்படின்னா இந்த ஃபைன் மை ஃபோன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரிங்டோன் அடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஸ்மார்ட் போன் கண்டுபிடிச்சிக்க முடியும். இதே உங்க கையில போன் இருக்கு பட் வாட்ச் எங்க வச்சேன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ச்ல வைப்ரேட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த ஸ்மார்ட் போன் அப்ளிகேஷன்ல பண்ணீங்கன்னா ஃபைன் மை வாட்ச் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 15 செகண்டுக்கு தொடர்ந்து உங்க ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ஹெவியா வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் ஆகிற சவுண்ட் லைட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற ரூமுக்குள்ளே ஒரு 5 மீட்டர் ரேடியேஷன்ஸில் எங்கேயாச்சும் உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சு அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வச்சு ஈஸியாக உங்கள் ஸ்மார்ட் வாட்சை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் இந்த ஸ்க்ரீன் ஸ்லீப்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஃபால்ட்டாக 5 செகண்டில் இருக்கும். 5 செகண்ட் வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப 5 செகண்டில் நீங்கள் ஜஸ்ட் டைம் பார்த்ததையுமே அப்படியே ஸ்க்ரீன் ஸ்லீப் ஆயிடும். இதனால பேட் லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இங்கே மேக்ஸிமம் 20 செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 20 செகண்டெல்லாம் ஸ்க்ரீன் ஸ்லீப் செட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட் லைஃப் பாதிக்கப்படும் சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ஸ்க்ரீன் ஸ்லீப் டைம் வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. அது போக இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா AMOLED பேனல் இருக்கு. இந்த ஃபீச்சர் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இது எனேபிள் பண்றப்பவே அங்க ஒரு உங்களுக்கு ப்ரோம்ப்ட் மெசேஜ் மாதிரி வரும். அது என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் ஃபீச்சர் எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட் லைஃப் கொஞ்சம் குறையும் அப்படின்னு போட்டுருக்காங்க. இப்போ நார்மலா 7 days பேட் லைஃப் வருது அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 days தான் பேட் லைஃப் வரும். இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல அனலாக் டயல், டிஜிட்டல் டயல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அனலாக் செட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலா நம்ம பழைய வாட்ச் யூஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி கடிகார முள் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எகைன் நீங்க இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் வந்து டிஜிட்டல் டயல் செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல்ல டைம் ஓடும். எனவே நீங்க இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்மார்ட் வாட்சோட பேட் லைஃப் லைட்டா அடிவாங்க தான் செய்யும். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ரைஸ் டு வேக் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரைஸ் டு வேக் ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் இங்க செட்டிங்ஸ்ல வைப்ரேஷன் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா நார்மலா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நீங்க ஏதாச்சும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்ப வர வைப்ரேஷன் சாஃப்ட்டா இருக்கணுமா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணுமா அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ராங் வைப்ரேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் டைம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க டு நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது ஃபுல் டே டு நாட் டிஸ்டர்பா இருக்கணுமா இல்ல அதை ஷெட்யூல் பண்ணிக்கணுமா அதுக்கும் இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த வாட்ச்ல நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டு நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல போனீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு, பவர் ஆஃப் பண்றதுக்கு, ஃபேக்டரி ரீசெட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கும். நீங்க நார்மலா சைட் பட்டனை சிங்கிள் பிரஸ் பண்ற பதிலா லாங் பிரஸ் பண்ணீங்கனாலும் இந்த சிஸ்டம் ஆப்ஷன் உங்களுக்கு ஓபன் ஆகும். அது மூலமா பவர் ஆஃப்ல ரீஸ்டார்ட் உங்களால பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நார்மலா இந்த சைட் பட்டன் அமைத்தி இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் கீழே வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி உங்க ஸ்மார்ட் வாட்ச் மூலமாவே உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்க சிரி இல்ல கூகுள் அசிஸ்டன்ட் உங்களால யூஸ் பண்ண முடியும். இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா vs பாகிஸ்தான். India will be playing Pakistan today at 7:30 p.m. டைரக்டா இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாவே நமக்கு தேவையான क्वेश्चंस கேட்டு இதுல இருக்க ஸ்பீக்கர் மூலமாவே நமக்கு தேவையான ஆன்சர்ஸையும் வாங்கிக்க முடியும். சோ யூஸ் பண்றதுக்கு அந்த அசிஸ்டன்ட் சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். இதுல என்னவெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படிங்கறத போட் குவிஸ் டேப் மூலமா நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அதுல வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதுல என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கறத உங்களால படிச்சு பார்த்துக்க முடியும். பட் அதுக்கு ரிப்ளை பண்ண மாதிரி ஆப்ஷனா இல்ல. அது போக இண்டிவிஜுவல் நோட்டிஃபிகேஷன் நீங்க டெலீட் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்ல. ஒட்டுக்கா எல்லா நோட்டிஃபிகேஷன் வேணா நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இங்க தொடர்ந்து ரைட் சைடு பண்ணீங்கன்னா வெதர், மியூசிக், ஸ்லீப், SPO2, ஹார்ட் ரேட், ஸ்டெப்ஸ் இந்த கவுண்ட்ஸ் எல்லாம் உங்களால பார்த்துக்க முடியும். அகைன் வாட்ச் ஃபேஸ்க்கே திரும்ப வந்துடும். நெக்ஸ்ட் ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா அகைன் ஸ்டெப்ஸ், ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டேஷன்ல வர மாதிரி தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதுல ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வரைக்கும் எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும் 650 ஸ்டெப்ஸ் அந்த கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. அது போக எவ்வளவு கலோரி பர்ன் பண்ணிருக்கோ எவ்வளவு மைல் நடந்திருக்கும் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அது போக இந்த வாரம் ஃபுல்லா மொத்தமா எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுல உங்களால பார்த்துக்க முடியும். இங்க ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது நார்மலா கையில கட்டி மெஷர் கொடுத்தாதான் மெஷர் கொடுக்கும். சும்மா நீங்க தன்னப்பால கையில வச்சுட்டு மெஷர் கொடுத்தீங்கன்னா வியர் த வாட்ச் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராம்ப்ட் மெசேஜ் மாதிரி காட்டுவாங்க. சோ இங்க ஓரளவுக்கு நான் செக் பண்ண வரைக்கும் அக்யூரேட்டாவே இருந்துச்சு. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல HR 24/7 இருக்கு. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் போன்ல ஆட்டோ HR ட்ராக்கர் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒருக்கா அதுவே ஹார்ட் ரேட்டை ட்ராக் பண்ற மாதிரி. இது எப்படி எனேபிள் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா உங்க ஸ்மார்ட் போன்ல அந்த ஆப்போட செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா ஆட்டோ HR ட்ராக்கர் கொடுத்திருப்பாங்க. இது எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா த்ரூ அவுட் த டே ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒவ்வொரு 60 மினிட்ஸ்க்கு ஒருக்கா இங்க நமக்கு ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல SPO2 லெவல் மெஷர் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுவுமே நான் செக் பண்ண வரைக்கும் அக்யூரேட்டா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஸ்லீப் மானிட்டர் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட்
நைட் பார்த்தீங்கன்னா 6 hours 27 minutes நம்ம தூங்கி இருக்கும். அதில் டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம், லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம், அதுக்கப்புறம் எப்போ எழுந்திரிச்சோ இது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 7 days ஸ்லீப் டேட்டா இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நைட் தூங்குறப்ப இந்த வாட்சை உங்கள் கையில் கட்டிகிட்டே தூங்கணும். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஸ்கோர் 93 கொடுத்துருக்காங்க. அது போக எனர்ஜி மீட்டரில் 89 கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஹார்ட் ரேட், SpO2 லெவல் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு எல்லாமே நாலு வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி பார்த்துக்க முடியும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா டேட்டாவுமே அந்த ஆப்பில் நீட்டாக டேட் வைஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் நாளைக்கு வேணாலும் அதெல்லாம் போய் செக் பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னாலே டிஸ்க்ளைமர்னு போட்டு நாட் இன்டென்டட் ஃபார் மெடிக்கல் ஆர் டயக்னோஸ்டிக்ஸ் பர்பஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்ம செக் பண்ணது எல்லாமே ஒரு 90 to 95% தான் அக்யூரஸியாக இருக்கும். 100% பர்ஃபெக்ட் அக்யூரஸியாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சில் இருக்காது. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸை மட்டும் எடுத்துங்க. அக்யூரேட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா மெடிக்கல் லேபில் தான் நீங்கள் போய் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் தான், மியூசிக் ஆப்ஷன் கிடையாது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்க ஸ்பீக்கர் எல்லாம் உங்களால் சாங்ஸ் கேட்டுக்க முடியாது. பட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் சாங்ஸ் ஓடுறப்ப நெக்ஸ்ட் ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது அது எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் வெதர் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்ஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் போய் அதை எனேபிள் பண்ணி வைக்கணும். எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும். அது போக ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட் எல்லாமே பார்த்துக்க முடியும். லாஸ்ட் 1 week வெதர் ரிப்போர்ட் இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டாப்ல இருந்து ஸ்வைப் டவுன் பண்ணீங்கன்னா பிரைட்னஸை குறைச்சிக்கிறதுக்கு அதிகப்படுத்திக்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அதிக பிரைட்னஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி லைஃப் சீக்கிரம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்க பேட்டரி பத்தி பேசுறப்ப நீங்க ஒரு நார்மல் யூஸரா இருக்கீங்க, ஒரு ஸ்டைலிஷான ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும், அந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், உங்களுக்கு டைம் மட்டும் தான் நீங்க அதிகமாக பார்ப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 10 நாளைக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி லைஃப் நல்லா தாங்கும். இல்ல நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, ஜிம்முக்கெல்லாம் ஸ்மார்ட் வாட்சை கட்டிட்டு போவீங்க, உங்களுக்கு ஃபிட்னஸ் ட்ராக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம உங்க ஹார்ட் ரேட் 24/7 நீங்க தொடர்ந்து மானிட்டர் பண்ண நினைச்சீங்கன்னா 2 to 3 days தான் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி லைஃப் வரும். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரு 220 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட பெரிய அட்வான்டேஜா இதோட பேட்டரி லைஃப் சொல்ல மாட்டேன். பட் நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்சோட பெரிய அட்வான்டேஜ் அந்த ASAP சார்ஜிங் தான். வெறும் 30 minutes சார்ஜ் பண்ணீங்கனாலே இங்க 0 to 100% உங்களால கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜிங் ஸ்பீட் எல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ரொம்ப ஃபாஸ்டா தான் இருந்துச்சு. அது போய் இங்க அந்த do not disturb ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் இருக்கு, அலாரம் செட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ அந்த வைப்ரேஷன் லெவலை அதிகப்படுத்துறதுக்கு இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது போக டேட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் கூட கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத இங்க உங்களால செக் பண்ணிக்க முடியும். இங்க இந்த செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம்ல இருந்து ஸ்வைப் அப் பண்ணீங்கன்னா லைவ் கிரிக்கெட் ஸ்கோர் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமே பார்த்துக்க முடியும். அதுக்கு உங்க ஸ்மார்ட் போன்ல போய் அந்த அப்ளிகேஷன்ல அந்த ஃபியூச்சர் மட்டும் நீங்க எனேபிள் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பர்சனலா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா இந்த லைவா கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்கறதா. இப்போதைக்கு எந்த ஒரு மேட்சும் இல்லை. எஸ்டர்டே நைட் அதாவது நேற்று இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் ஓப்பன் பண்ணதையுமே இந்தியா vs பாகிஸ்தான் ஸ்கோர் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிச்சயமா உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். எனிவே இந்த ஸ்மார்ட் வாட்சோட UI யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கு. ஆல்சோ ஒரு ஃபியூச்சரோட UI தான் இந்த UI இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் செடென்டரி ரிமைண்டர், அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அலர்ட்னு சொல்லிட்டு உமன்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்க ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் தான். அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க ஆஃபர்ல ஒருவேளை 3000க்கு இந்த BoAt XTEND PRO ஸ்மார்ட் வாட்ச் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்ணை முட்டு கன்ஃபார்மா சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் 1.78 இன்ச்ல சூப்பரான AMOLED டிஸ்ப்ளே, 700+ ஆக்டிவ் மோட்ஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சொல்லிட்டு பல ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ லுக் வைஸும் கையில கட்டி யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப பிரீமியமா இருக்கு. ஒருவேளை இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்க வாங்கணுங்கிற ஐடியா இருக்கீங்கன்னா இதுக்கான பெஸ்ட் பை லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நம்ம லிங்க் யூஸ் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन, நீங்க யாராச்சும் ஆல்ரெடி BoAt இந்த XTEND PRO ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? மறக்காம கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.